கான்ட்ரிபியூஷன் 14%. பணம் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 1,54,000 கோடி. ஆனால் இதுல எவ்வளவு பேர் வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா 66%. கிட்டத்தட்ட 2/3 மக்கள் தமிழ்நாட்டிலே வேளாண் துறையை சார்ந்தவர்கள் அதில் பணியாற்றிட்டு வராங்க. ஆனா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஜிடிஎஸ்பி எவ்வளவு? வெறும் 14% தான். அடுத்து வருவது உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் செக்டர். இதனுடைய கான்ட்ரிபியூஷன் 26%. ஆனா அதுல எத்தனை பேர் எம்ப்ளாய்டு? மேனுஃபேக்சரிங்ல 23% மக்கள். தமிழ்நாட்டில் 23% மக்கள் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வேலை செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு அடுத்து இருக்குது சர்வீஸ் செக்டர், சேவை துறை. இது சேவைத்துறை கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுடைய மொத்தம் ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் 60%. ஆனா அதுல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பாத்தீங்கன்னா 11%. சர்வீஸ் செக்டர்ல 11% தான் மொத்தம் வேலை செய்யறாங்க. ஆனா அதோட கான்ட்ரிபியூஷன் 60%. வேளாண் துறையில மொத்தம் வேலை செய்யறது 66%. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 14%. இவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்கு. சர்வீஸ் செக்டர்னா ஐடி செக்டர், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ், டூரிசம், சுற்றுலா, இதெல்லாம் சர்வீஸ் செக்டர். மேனுஃபேக்சரிங் செக்டர் தயாரிக்கிறது, கவர்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுல தொழில், பம்ப், மோட்டார், இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது எல்லாம். தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா -1.3%. இண்டஸ்ட்ரியல் growth, இண்டஸ்ட்ரி growth சொல்ல முடியாது, மைனஸ்ல போயிட்டு growth கிடையாது, பின்னோக்கி சென்றுட்டு இருக்கோம் நம்ம. வேளாண் துறை வளர்ச்சி எவ்வளவு, அக்ரிகல்ச்சரல் growth எவ்வளவு பார்த்தா -12.1%. மைனஸ்ல போயிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல இண்டஸ்ட்ரியல் growth தமிழ்நாட்டில் 6% இருந்தது, 5%, 4% இருந்தது. மைனஸ்ல போயிட்டு இருக்கோம். 50 ஆண்டு காலம் 2 கட்சிகளும் ஆட்சி செய்து, திமுக அண்ணா திமுகவும் ஆட்சி செய்து, எந்த ஒரு கொள்கையும், தொழில் கொள்கையும் இல்லாத, எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு கொள்கைகள், தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மிக மிக பின்தங்கி சென்று கொண்டிருக்கின்றோம். காமராசர் அவர்கள் காலத்துல தான் திருச்சியில பிஹெச்எல் வந்தது, ராணிப்பேட்டை தொழிற்பேட்டை வந்தது, இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் வந்தது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்தது. அங்கங்கே அவர் தொழில் தொடங்கினார், கல்லூரிகள் தொடங்கினார், அணைகளை கட்டினார். அதற்கு பிறகு வந்த 2 கட்சிகளும் என்ன செஞ்சாங்க? ஆனா தமிழ்நாட்டில் ஒரு துறை மட்டும் மிக வேகமா வளர்ந்து கொண்டிருக்கிறது, டாஸ்மாக் விற்பனை, மதுத்துறை. யாராவது தொழில் தொடங்கினாங்கன்னா ஒரு முதலீடு செய்யணும், வெளிநாட்டில இருந்து வராங்க.